வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி ஈரான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை உடனடியாக வெளியேறுமாறும், அதே மாதிரி ஈரானுக்கு யாரும் பயணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்திய அரசாங்கம் இந்த அட்வைசரி கொடுக்கும்பொழுது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அங்கே நடக்க இருக்குது அப்படின்றது. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு குயிக் அப்டேட். மேபி நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த வீடியோ அவுடேட்டாக கூட ஆகிருக்கலாம். பட் இதை ஃபுல்லாக பாருங்கள், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்தியர்கள் எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க, மாணவர்கள் மிகப்பெரிய லெவலில் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய மிக முக்கியமான, அதாவது வெளியில் சொல்லாத நம்ம அறியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 98% லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய நாடு. அதிகமான பேர், இந்தியாவோட டபுள் மடங்கு டிகிரி படித்து முடித்த ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருக்காங்க. ஜெனரலாக ஒரு இஸ்லாமிய நாடுனா இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு பிம்பம் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. ஈரான் ரொம்ப படித்த மக்கள், ரொம்பவும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மக்கள். கல்வி அறிவு மிக மிக அதிகம். நல்ல ட்ரெயின்டு பெஸ்ட் இன்ஜினியர்ஸை கொண்ட நாடு. அதே மாதிரி உலகத்தோட ஒரு டாப் 500 யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஈரானோடைய 2 யூனிவர்சிட்டி இருக்குது. இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ் ஒன்று கூட கிடையாது. ஸோ இதுதான் ஈரானோடைய லெவல். கண்டிப்பாக இதில் நம்ம பெருமை பேசணுன்றது கிடையாது. நம்ம நாட்டில் அந்த மாதிரியான கல்வி கூடங்கள் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஃபேக்ட். பட் ஈரானில் இந்தியாவுடைய மாணவர்கள் நிறையா பேர் படிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் அங்கே கல்விக்காக, உயர்கல்விக்காக போயிருக்காங்க. ஸோ இந்தியா இப்போது ஒரு கிளியர் கட்டான நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ உடனடியாக அங்கேருந்து இந்தியர்கள் திரும்ப வரதான் மிக சரியான ஒரு முடிவாக இருக்கும். ஓகே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில்? இப்போ சமீபமாக வந்த தகவல்கள் படி பார்த்திங்கன்னா, நம்ம இனிஷியல் எஸ்டிமேட் ஒரு 160லேருந்து 200 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, போராட்டக்காரர்கள்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரக்கூடிய எஸ்டிமேட் அப்படின்றது 2400க்கும் அதிகமாக இருக்குது. சம்வேர் பிட்வீன் 2000 2400 அப்படின்றது தான் இந்த உண்மை. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரூட்டலாக அவங்க கிராக் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா சிரியாவோட அதிபர் தப்பிச்சு போகிறதுக்கு ரஷ்யா இருந்துச்சு. ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ்லேருந்து இந்த மாதிரியான மாப் வரும்போது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தியாவுக்காக தான் காப்பாற்றிருக்காங்க. இப்போ ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய தளபதிகளுக்கும் ஓடுறதுக்கு இடம் கிடையாது. ரஷ்யாவும் அவங்க போக முடியாது. வெனிசுலா இன்றைக்கி அமெரிக்காவோட கைக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அவங்க கையில் மாட்டினாங்க கடைசியில் அப்படின்னா, அவருக்கே 86 வயசாச்சு, ஒரு இமாம். அவர் என்ன நிலைமை ஆகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க இது எப்படியாவது போராட்டத்தை அடக்கிடணும் அப்படின்னு போராடுறாங்க. பட் போராட்டம் இப்போது அவங்க கை மீறி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அவங்க எதிரிகளாக காமிச்சு இவங்கெல்லாம் டெரரிஸ்ட், இவங்களுடைய ஆதரவாளர்கள்னு சொன்னாலும் அடிப்படையாக அங்கே 3 விஷயம் பெரிய சேலஞ்சாக இருக்குது. 50% இன்ஃப்ளேஷன். நீங்கள் நேற்று போன வருடம் வாங்கின பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 20 ரூபா. 1979 கமேனி அவர்கள் ஆட்சிக்கு, இவங்களோட தந்தை ஆட்சிக்கு வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 நிகராக 70 ஈரானிய ரியால் அப்படின்றது இருந்துச்சு. இப்போது $1 அப்படின்றது 15 லட்சம் ரியால். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு $100 நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. இந்திய மதிப்புப்படி ஒரு 8000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இந்திய மதிப்புப்படி நீங்கள் அங்கே கோடீஸ்வரர். மூட்டையாக பணம் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வாங்க முடியும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பஜாரிஸ், அதாவது பஜார்ன்ற அந்த பெர்ஷிய வார்த்தை தான் இங்கே நம்ம ஹிந்தியில் எல்லாம் இருக்கக்கூடிய பல மொழிகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பஜாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்க இப்போ பொருட்களை விற்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் பொருட்களை விற்று, இப்போ ஒரு அண்ணாச்சி கடையில் நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளை விற்கிறாரு அப்படின்ற போது அவங்க வாங்கின பணம் அடுத்த நாள் அதோட மதிப்பு சரிஞ்சிருது. ஆனால் பொருளை வச்சுருந்தாங்கன்னா அதோட மதிப்பு ஏறுது. ஸோ மக்களுக்கு இப்போ அடிப்படையிலேயே அவங்க உணவு தட்டுப்பாடு எல்லாம் சந்திக்கிறாங்க. ரெண்டாவது கரன்சி வேல்யூ. நான் சொன்ன மாதிரி கரன்சி வேல்யூ அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. வேலைவாய்ப்பு பெருசாக இல்லை. 10ல் 50% இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு விலைவாசி உயர்வு 50% ஏறும்போது உங்களுடைய வாழ்க்கை காலி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுடைய போராட்ட கோஷங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லெபனானை விடுங்கப்பா, காசாவை விடுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு ஈரானியனா ஏன் வாழ்க்கை முக்கியம், இதுதான் மிக முக்கியமான ஸ்லோகன். அங்கே மத ரீதியான கோஷங்களோ இல்லை அரசுக்கு எதிராக பெரிய கோஷங்கள்ன்றது அரசுக்கு எதிராக இருக்குது. ஆனால் அவங்க ரெஜிம் சேஞ்சை இப்போ பங்களாதேஷில் பார்த்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ப்ரொட்டஸ்ட்டை பார்க்கல. நல்லா இருக்க நாடை சீரழிக்கலை. இங்கே நல்லா இல்லை அப்படின்றதையும் பார்க்குறோம். என்ன தான் அமெரிக்கா பண்ணுறாங்க, சிஏஏ பண்ணுறாங்க, இஸ்ரேல் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு அங்கே ஆட்சி மோசமாக போயிட்டுருக்கு. இராணுவ ரீதியான தோல்வி, இவங்களுடைய ப்ராக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹவுத்திகள் இப்போ எல்லாமே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கதையை முடிஞ்சு போச்சு. 12 நாட்களில் அந்த நடந்த யுத்தத்தில்
எப்போ தேவையோ இஸ்ரேலுடைய விமானங்கள் அங்கே போய் குண்டு போட்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனலிசம் ஃபீலிங் இருக்கக்கூடிய தேசப்பற்றாளர்கள் இருக்கக்கூடிய நாடு வந்து ஈரான். ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க ஃபெயிலாக இருக்காங்க. சரி, அந்த இடத்துல ஃபெயிலாக இருக்காங்க. எக்கனாமி சரியாக இருக்கா? அதுவுமே சரியாக இல்லை. அவங்க இப்போ வெறும் சைனாட்ட மட்டும்தான் ஆயில் கொடுத்துட்ருக்காங்க. சைனா அடிமாட்டு ரேட்டுக்கு அவங்க டேர்ம்ஸுக்கு ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க. இராணுவம் கிடையாது, கூட்டாளிகள் கிடையாது, தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக இருக்குது. அது மாதிரி இவங்களுடைய கண்ட்ரோல் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே கடந்த 1999 ஒரு முறை, 2019 ஒரு முறை, 22 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட மக்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்காங்க. இது உள்ளேருந்து தான் வெடிக்கிறதே தவிர இது சிஏஏ ப்ராஜெக்ட் நம்ம சொல்லவே முடியாது. சமூக வலைத்தளங்களில் டீப் ஸ்டேட் இன்னொரு நாடு உடைக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த உடைக்கக்கூடிய சூழலை உருவாக்குனது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். குறிப்பாக கயத்துல்லா அவர்களுடைய ரெஜிம் வந்து இப்போ அவங்க அவுட் ஆஃப் த ஹேண்ட் போயிருச்சுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல லோக்கல் மீடியா சொல்கிறது 12,000 பேர், பட் இது அன்வெரிஃபைடு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2,400 பேருக்கும் அதிகமான மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானோடைய எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத்தில் தான் அமெரிக்க இராணுவத்தோடைய 10,000 வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக அங்கேருந்து வெளியேறணும்னு சொல்லி அமெரிக்கா ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து தாக்குதல் தூரத்தில் இருக்கக்கூடியது கத்தாரோட அல் உதைத் ஏர்பேஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய சென்காமோடைய பேஸ், மிலிட்ரி பேஸ், அது தலைமையகம். அது அங்கேருந்து 10,000 பேரை வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய ஜியான் விங் விமானம், இந்த ஜியான் விங் விமானம் தான் அவங்களுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ அவர்கள் பயன்படுத்தக்கூடியது. அங்கேருந்து எனக்கு வரக்கூடிய செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் இப்போ டெல் அவீவை விட்டு வெளியில் போயிருக்கு. போன முறை ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு முன்னாடி 4-5 மணி நேரம் முன்னாடி வெளில போச்சு. ஸோ கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அமெரிக்கா ஈரானை தாக்க போகிறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ். ஸோ அதற்கான சமிக்கைகள் ரொம்ப கிளியர் கட்டாக வந்துருச்சு. ஏன்னா ட்ரம்ப் பேசும் ஒரு பதிவு போடும்போது ஹெல்ப் இஸ் ஆன் த வே, தேசப்பற்றாளர்கள் ஈரானியர்கள் போராடுங்க, உங்களுக்கான உதவிகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பதிவு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போராட்டக்காரர்கள் மீது நீங்கள் ரொம்ப தாக்குதல் நடத்திங்கன்னா கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி உடனடியாக ஈரான் கூட வர்த்தகம் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் 25% அடிஷ்னலாக வரி. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் கற்றுக்கணும். இஸ்ரேல்கிட்டருந்து எந்த விதமான ஒரு ரிட்டாரிக்கும் கிடையாது. அவங்களுடைய மொசாட் கமெண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களோட ஐடிஎஃப் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே எதுவுமே அவங்க பேசல. அமெரிக்காவை டச் பண்ணிவிட்டு அவங்க ஓரமாக நின்று பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க ரியாக்ட் பண்ணலை, போர் தொடுப்புன்னு சொல்லலை, அட்டாக் பண்ணுறோன்னு சொல்ல, எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி போன்ற நாடுகள் ஈரான் கூட ஒரு சீக்ரெட் டீல் அவங்க போகிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரான்ட்டு இருக்குது, அதை மட்டும் மறந்துட முடியாது. அது எல்லாமே பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள். நாளைக்கு சவுதி, யுஏஇ போன்ற நாடுகள் அமெரிக்காவுடைய அந்த கூட்டாளி நாடுகள்னு பார்க்கப்பட போது தங்களுடைய ரெஜிம் ஒருத்தன் கீழே விழுறான் அப்படின்னா மேக்ஸிமம் பஞ்சை பண்ணிட்டு தான் விழுவான்றது பேசிக். ஸோ அந்த மாதிரி இதில் தங்க மேலே எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மீண்டும் அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்தியாவுடைய கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சதை விட நம்ம அரசுக்கு நிச்சயமாக தெரியும், டீட்டெயில் தெரியும். ஸோ பாசிபிளாக இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது இந்த தாக்குதல் ஏற்கனவே நடந்திருக்கலாம். அதை பற்றி இன்னொரு அப்டேட் போடுவோம். ஒரு வேளை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய 24 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் மீது அமெரிக்கா நிச்சயமான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரஷ்யாவை உள்ளே கொண்டு வருமா? ரஷ்யா கடுமையாக எதிர்க்கிறாங்க. பட் ரஷ்யாவால் இப்போ இராணுவ ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நிலைமையிலுமே ரஷ்யா இல்லை. சிரியா விழுந்துருச்சு, அவரோட பஷார் அவர்களுடைய இது ஆட்சி விழுந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு சிரியாவில் மிலிட்ரி பேசஸ் கிடையாது. ஈரான்லேருந்து அவங்க டேக் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ரஷ்யாவுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. இப்போது இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவுக்கு வேண்டிய இன்டெலிஜென்ஸை இஸ்ரேல் கொடுப்பாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இவங்க தாக்குதல் நடத்துவாங்க, அமெரிக்காவுடைய டார்கெட்ஸ் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அமெரிக்கா நிச்சயமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்க மாட்டாங்க. ஏன்னா அது மீண்டும் அந்த நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை பார்த்துரும். ஸோ அதனால் ஃபார்தோ, நட்டான்ஸ், இஸ்ஃபகான் இது முன்ன 2025 ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லி இவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அது ட்ரம்ப் அந்த ஆப்ரேஷனுக்கு வச்ச பேரே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துல ஐஆர்ஜிசியோடைய பேசஸ், அவங்களுடைய காவல்துறையோட தலைமையகம், ஐஆர்ஜிசியோட தலைமையகம், ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள், அவங்களுடைய குடும்பம், மிசைல் ப்ரொடக்ஷன் சைட்ஸு இந்த இடத்துல தாக்குதல் நடத்தி அமெரிக்கா அதை தரைமட்டமாக்கிட்டாங்கன்னா போலீஸோடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர்
ஐஆர்ஜிசி அந்த கஸ்டடியன்ஸ் ஆஃப் ரிலிஜன் சொல்லக்கூடிய அவங்களுடைய தலைமையகம் உடஞ்சிருச்சுன்னா போராட்டக்காரர்களுக்கு வேலை ஈஸியாயிரும். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி ஸ்மால் ஆர்ம்ஸ் போராட்டக்காரர்கள் போலீஸை திரும்ப சொல்கிறதுக்கான ஆயுதங்களை பாகிஸ்தான் மூலயமா ஈரானுக்கு போயிருக்கு அப்படின்றது, பாகிஸ்தான் ஈரானுக்கு வந்து ஸ்மங்கிள் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்றது கிட்டத்தட்ட அப்போ உறுதியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேஷுவலிட்டிஸை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியுது. போலீஸ் தரப்புலையுமே கேஷுவலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த பாகிஸ்தானை பயன்படுத்தி இவங்க வந்து ஒரு இதை பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. இந்த இடத்துல இருக்கிறதுலே பதட்டம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனீர் அவங்களுடைய ஆர்மி கமாண்டர், கோர் கமாண்டர், டிஜிஐஎஸ்ஆர், டிஜிஐஎஸ்பிஆர் இவங்க எல்லாரும் இப்போ அவசரமாக கூட்டி மீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய பாப்புலேஷனில் மக்கள் தொகையில் 30% வந்து ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். மிகுந்த ஒரு பாசம் அவங்களுக்கு இருக்குது ஈரான் மேலே. ஏன்னா ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி நியூஸ் வெளியில் வந்துச்சுன்னா பாகிஸ்தானில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பற்றி எரியும். இஸ்லாமிய நாடுகளுக்கு காவலன்னு சொல்லக்கூடியது இஸ்லாமிய நாடுகளோட துரோகின்ற இந்த பாகிஸ்தானுடைய உண்மை முகம் அப்படின்றது வெளியில் வரும். இது இப்போது ட்ரம்ப் டேடிகிட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியாது. டேடி அங்கே வந்து செருப்பால் அடிப்பார். ஒருவேளை டேடியோட பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து மிலிட்ரி பேஸை கொடுத்து நாளைக்கு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா இங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கடும் அதிருப்தியில் வந்து நாளைக்கு நாடே மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீரும் டீம் இப்போ இந்த காலனி ரெக்கார்ட் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு அப்டேட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.